யாரு இப்போ மௌலிதை வந்து கடுமையா வந்து ஓதணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னை போன்று ஆலிமுல் தான். நான் ஒரு காலத்துல ஓதித்தான் இருந்தேன். மௌலித் என்கின்ற ஒரு பாடலை பல ஊர்களிலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்படி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில இடங்களில சிரித்தும் பாடுவோம், ஆடியும் பாடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சர்தே. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஒண்ணும் இல்ல சத்தே, வா அசத்து கை விட்டான். ரபியுல் ஒரு மாசம் வாரம் வந்துருச்சு. அதனால மௌலத்தை நீங்க சிறப்பா பண்ணி தரணும். ஆலிம் சாரையும் கூட்டு வந்து அந்த நிகழ்ச்சி நீங்க சிறப்பித்து தரணும். ஆலிம் சார், மௌலூதுனா நன்மை உங்களுக்கு யார் பாய் சொன்னது? மௌலூதுனா நன்மை கிடையாது, மார்க்கத்துல அதெல்லாம் இல்ல சத்தே. அப்ப நம்ம முன்னோர்கள்லாம் காலகாலமா அந்த மௌலத்தான கடவுள் வராங்க. இல்லங்க, முன்னோர்கள் காட்டி தந்தாலும் மார்க்கம் இல்லைங்க. குரான் எடுத்து படிங்க, ஹதீஸ்கள்ல எடுத்து படிங்க. ரசூலுல்லாவோ நபித்தோழர்களோ எங்கேயோ மௌலூது ஓதுற மாதிரியோ எந்த செய்தியும் நம்ம பார்க்க முடியும். இது வந்து நம்ம வந்து ஏற்குமாறான ஒரு ஆலிம் சார்ட்ட வந்திருக்கோம். இது வந்து சிபிஎஸ்சி படிச்ச ஆலிம் சார். அதனால நம்ம அசத்துல போவோம். இன்னும் இந்த பக்கம் ஒரு ஆலிம் சார்ட்ட போனா மௌலத்தெல்லாம் ஓதக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு புதுசா குழப்பவாதிகள் வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வந்து காலங்காலமா நம்ம முன்னோர்கள் வந்து மௌலத்து ஓதணும்னு சொல்லாங்கல்ல, அதன் அடிப்படையில் நீங்க வந்து மௌலத்து ஓதி துவா செஞ்சீங்கன்னா நாங்க போயிருவோம். அப்படியா? நீங்க வேற ஆடி பாடி மௌலத்து ஓதுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மௌலிது வந்து மக்கள் வந்து இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கத்தை மக்கள் வந்து அவங்களே குரானை எடுத்து தமிழாக்கம் மட்டும் படிக்கிற அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க. ஹதீஸையும் செய்தாங்க, படிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கத்துல இதுதான் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்க கூட என்ன செய்தீங்க, குரானுடைய வசனத்தை சொல்லித்தான் நீங்க செய்தி கேட்டீங்க. இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன நபி அப்படிங்கிறத அந்த மௌலிது ஓதக்கூடியதை கேட்டீங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொன்னது நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டோம் அந்த விஷயம். ஆனாலும் கூட அதே அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன செய்தான், யௌம துகல்லபு வஜூஹும் ஃபின்னார் யகூலுன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எதுக்கு அப்படின்னா, நாளை மறுமையில முன்னோர்களுக்கு நான் கட்டுப்பட்டோம், தலைவர்கள் கட்டுப்பட்டோம் அப்படின்னு அந்த ஒரு சாரார் நரகத்துல புலம்பும் பொழுது என்ன செய்வாங்க, இந்த மாதிரி புலம்புவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதை யாரு இப்போ மௌலிதை வந்து கடுமையா வந்து ஓதணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னை போன்று ஆலிமுல் தான். நான் ஒரு காலத்துல ஓதித்தான் இருந்தேன். மௌலித் என்கின்ற ஒரு பாடலை பல ஊர்களிலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்படி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில இடங்களில சிரித்தும் பாடுவோம், ஆடியும் பாடுவோம். ஒரு தடவை வெளியூர்ல போய் படிக்கின்ற பொழுது எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், போகக்கூடிய இடம் பெரிய இடம், மருசாவுக்கு வந்து அதிகமான வருமானம் வரக்கூடிய இடம், கொஞ்சம் பார்த்து சிரிக்காம கொஞ்சம் அமைதியாக நல்ல முறையில் ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் பாடகாரில் வச்சு நம்ம பாடம் நடக்கின்ற பொழுது சந்தேகம் அப்படின்னு நம்ம கேட்டோம். உஸ்தாத் அவர்கள் சொல்லிக்கிற பொழுது சிரிக்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக ஓதின்னு சொன்னீங்களே, அப்போ இது வந்து மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அதெல்லாம் இல்லை, என்ன அப்படின்னு சொன்னால் மௌலிகளை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதனுடைய விளைவு அதிலிருந்து விடைபெற்று மௌலி என்கின்ற பட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு தௌஹீத் என்கின்ற பட்டத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்லுவீங்க? குர்ஆன்ல இல்லைங்க, ஹதீஸ்ல இல்லைங்க, அப்புறம் எப்படி மௌலத்து? பள்ளியாசல்ல மௌலத்து அவளுடைய ஆலிம் சார் தான் மௌலத்தை ஓதுறாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாததான் சொல்லுவாங்க, ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இவர் கூடாங்க, என்ன விளக்கம்னே எனக்கு ஒண்ணுமே புரியல.